இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் வழி தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் இந்த வழியாக தான் நடந்து வருவேன் அப்படின்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூட்டியோட சாவி தொலைஞ்சதுனாலயா என்னன்னு தெரியலை. சரி, இன்னைக்கு நம்ம இந்த வழியாக நடந்து நம்ம லைன்ஸுக்கும் போயிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வழியாக தான் நான் வந்துட்டு ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் போகிறது. நான் நினச்சேன் என்னென்னா, யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் போனோம், அப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆருஷெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லிட்டேன். ஆனால் பார்த்தா 2 காட்டு ஆளுங்களும் இந்த இடத்துல தான் வந்துட்டு வேலை செஞ்சு அவங்க கொழுந்தெல்லாம் நிறுத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஆளுங்க அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க அம்மாமார். அதனால கொஞ்சம் பயமே இல்லாமல் வந்தாச்சு. இருந்தாலும் ஆருஷும் சிக்கு 2 பேருமே என்னை கூப்பிட்றதுக்கு பகுதி வலிக்குங்க. இது வந்துட்டு நம்ம வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் பகுதி வலிக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அம்மாமார்கிட்ட எல்லாம் நம்ம பேசிகிட்டே நின்றுட்டு ஆருஷுக்கும் சிக்குவுக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையில விறகுக்கெல்லாம் இந்த இடத்துக்கு தான் வருவோன்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் வந்துட்டு இப்போ தேயிலை செடியெல்லாம் போட்டு அப்படி நல்லா இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் காடுகளாக இருக்கும், அதெல்லாம் காணிச்சு கொடுத்துட்டு, இது நம்ம வீட்டுக்கு போகிற ஊடு வழிங்க. அந்த வழியில் நம்ம வந்து நடக்க ஆரம்பித்தாச்சு. சிக்கு இந்த வழியை பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆருஷ் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆருஷ் வந்திருக்கான் ஒரு 2-3 தடவை என் கூட. அந்த மாதிரி நம்மளும் லைன்ஸுக்கு வந்தாச்சு. வந்து பாட்டிமார்கிட்ட எல்லாம் விசேஷம்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.